தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மிகவும் காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது. அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தோழர்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். சரியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு உடனே அது நடைபெறாவிட்டாலும் கூட சில மாதங்கள் கழித்தோ அல்லது ஒரு வருடங்கள் கழித்தோ அதை நாம் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறோம். ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு 78 கட்சி மாவட்டங்களை பிரித்து 78 மாவட்ட நிர்வாகத்தை நியமனம் செய்தோம். 78 மாவட்ட செயலாளர்கள், இதர மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்தோம். பின்னர் கொரோனா நேரத்தில் நாம் புதிய விருப்ப மனுக்களை பெற்றோம். ஏறத்தாழ 4000 பேர் மாவட்ட பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இதர பொறுப்புகளுக்கு நாம் விண்ணப்பம் கோரவில்லை. கொரோனா நேரத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று தொடர்ச்சியாக இணைய வழியில் நேர்காணல் செய்தோம். தவிர்க்க இயலாத நிலையில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எனது தமக்கை அக்கா வான்மதி அவர்கள் காலமாக நேர்ந்தது. அதனால் அந்த பணிகள் இடையிலே நடைமுறைப்படுத்த இயலாமல் போனது, தேக்கமடைந்தது. ஒரு சில வாரங்களில் மீண்டும் நான் கொரோனாவுக்கு ஆட்பட்டு 1 மாத காலம் மருத்துவமனையிலும் சில மாத காலம் வெளியிலும் மருத்துவ சிகிச்சை பெற்றேன். அதில் தப்பி பிழைத்து பிறகு இயக்க பணிகளில் ஈடுபட்டேன். ஆகவே சற்று காலம் தாழ்ந்து அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை நாம் 2023 ஜூலையிலே நடைமுறைப்படுத்தினோம். அப்போதுதான் 144 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்தோம். அப்போது கூடவே நான் ஒரு அறிவிப்பை செய்தேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை விரைவில் நியமிக்க இருக்கிறோம். ஆகவே தற்போதைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், அதாவது பொருளாளர், செய்தி தொடர்பாளர், துணை செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் பொறுப்புகளை நியமிப்பதில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது. அது வேண்டுமென்றே நாம் தள்ளி போட்டோம். அதன் பின்னர் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ள இயலாத நிலையில் ஏற்றுக்கொண்ட கட்சி பணிகள், சுற்றுப்பயணங்கள், மாநாடுகள், போராட்டங்கள் என்று அதிலே முழுமையாக நாம் மூழ்கி போனோம். ஆனாலும் மீண்டும் அனைத்து பொறுப்புகளுக்குமான விண்ணப்பங்களை கோரினோம். அதிலே 21,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், அந்த நிர்வாகத்திற்கான இதர பொறுப்புகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகத்திற்கான பொறுப்புகள் ஆகிய அனைத்துக்கும் மாநில பொறுப்புகள் என 21,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலனை செய்வதற்கு இயலாத நிலையில் அனைத்தையும் டிஜிட்டைஸ் செய்வது, கணினிமயப்படுத்துவது என்ற பணியை நாம் மேற்கொண்டோம். ஏறத்தாழ 2 மாதங்கள் அதற்கு தேவைப்பட்டன. 10க்கும் மேற்பட்ட தோழர்கள் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் என அமர்ந்து ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஸ்கேன் செய்து அவற்றையெல்லாம் கணினியில் பதிவேற்றம் செய்தார்கள். அந்த விவரங்களை எல்லாம் தட்டச்சு செய்தார்கள். அதற்கான சாஃப்ட்வேர் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் எல்லா விண்ணப்பங்களையும் கணினி மூலமாகவே பரிசோதிக்க முடியும், பரிசீலிக்க முடியும் என்கிற ஒரு ஏற்பாட்டை நாம் செய்து முடித்தோம்.
தனித்தனியே விண்ணப்பங்களை புரட்டி பார்ப்பதற்கு பதிலாக ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எவ்வளவு பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அதில் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை தனியே தட்டி பார்க்க முடியும். பிறகு மாவட்ட நிர்வாகத்திற்கு எவ்வளவு பேர், செயலாளர் உட்பட பொருளாளர், செய்தி தொடர்பாளர், துணை செயலாளர்கள், நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கான பொறுப்பாளர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான பொறுப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் விண்ணப்பம் செய்தவர்கள் எவ்வளவு பேர் என்று அதை ஒரே தட்டில் நாம் பார்த்துவிட முடியும். தட்டி பார்த்தால் உடனே நமக்கு அந்த தொகுப்பு கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு விண்ணப்பமாக நாம் தனித்தனியே எடுத்து அந்த விண்ணப்பங்களை படிக்க முடியும். அந்த விண்ணப்பங்களில் உள்ள விவரங்களை பார்க்க முடியும். குறிப்பாக ஒருவர் மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பித்திருக்கிறார் என்றால் அவர் அந்த தொகுதியை சார்ந்தவரா என்பதை முதலில் சரிபார்க்க வேண்டும். பல விண்ணப்பங்கள் தொகுதி மாறி கூட பதிவேற்றமாகியிருக்கும். அதையெல்லாம் கண்டுபிடித்து மறுபடியும் அந்த சொந்த தொகுதிக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆக அவர் அந்த தொகுதியை சார்ந்தவரா, வேறு தொகுதியை சார்ந்தவரா, இதை முதலில் கண்டறிய வேண்டும். அந்த தொகுதியை சார்ந்தவர் தான் என்றால் அவர் கட்சியில் எப்போது சேர்ந்தார், எத்தனை ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறார் என்கிற விவரத்தை பார்க்க வேண்டும். அவருடைய பிறந்த நாள் என்ன, அவருடைய வயது என்ன, 45 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் அவர் இளைஞர் என்ற கணக்கில், இளம் பெண் என்ற கணக்கில் வைத்துக் கொள்வோம். அவர் தலித் அல்லாதவராக இருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பெண்மணிகள் தனியே தொகுத்து அவற்றை தனியே பார்க்க வேண்டும். ஏற்கனவே என்ன பொறுப்பில் இருந்தார் அல்லது தற்போது என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்று பார்த்து அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவரை எந்த அளவுக்கு எலிவேஷன் செய்ய முடியும். ஒரு உறுப்பினரை திடீரென்று மாவட்ட செயலாளராக ஆக்க முடியாது. ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் நீண்ட காலமாக கட்சியிலே இருக்கிறார் என்றால், நகர செயலாளர் நீண்ட காலமாக கட்சியிலே இருக்கிறார் என்றால் அவரை ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் நகர செயலாளராக இருந்தாலும் மாவட்ட செயலாளராக போட முடியும், அல்லது அவரை மாவட்ட துணை செயலாளராக போட முடியும் என்ற அடிப்படையில் அவர் எத்தனை ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறார், தற்போது என்ன பொறுப்பிலே இருக்கிறார், அல்லது இப்போது பொறுப்பு எதுவும் இல்லை, ஏற்கனவே என்ன பொறுப்பில் இருந்தார் என்கிற விவரங்களை எல்லாம் தேடி பார்க்க வேண்டும். சில பேர் 2 தொகுதிகளுக்கு விண்ணப்பம் செய்திருப்பார்கள், 2 தொகுதியிலும் முகவரிகளை தந்திருப்பார்கள். அவர்கள் உண்மையிலேயே எந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த தொகுதியில் தான் அவரை நியமிக்க முடியும். இன்னொரு தொகுதிக்கு அவர் விண்ணப்பித்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனித்தனியே தேடி பார்த்து அந்த விண்ணப்பங்களில் உள்ள விவரங்களை எல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு பொறுப்புக்கு, அதாவது மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு 10 பேர் விண்ணப்பித்திருந்தால் அதில் 3 பேரை முதலில் தேர்வு செய்வது. அதில் மிகவும் தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் யார், உள்ளபடியே ஆர்வம் உள்ளவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டறிந்து தான் அந்த தேர்வை நாம் செய்கிறோம். முதலில் ஐடென்டிஃபிகேஷன், தெரிவு செய்தல், பிறகு சூஸிங், தேர்வு செய்தல். அந்த 3 பேரில் ஒருவரை தேர்வு செய்வது. இப்படி சில வரையறைகளை வகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து இந்த தேர்வை நாம் செய்வதால் தான் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டன. நவம்பர் 7ஆம் தேதி நான் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக தனி இடத்தை தேர்வு செய்து பகல் இரவு என்று மணிக்கணக்கிலே ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரு டிவி ஸ்கிரீனில் அதை இணைத்து, லேப்டாப்பில் இருக்கிற விவரங்களை டிவி ஸ்கிரீனில் இணைத்து அதில் ஒவ்வொன்றாக உருட்டி உருட்டி பார்த்து கிட்டத்தட்ட காலை உணவுக்கு, மதிய உணவுக்கு, இரவு உணவுக்கு மட்டும் அரை மணி நேரம் என்று ஒதுக்குவது. மற்ற நேரங்கள் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்து 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு உறங்க முடியும் என்கிற அளவுக்கு இதில் கவனம் செலுத்தி, அதைவிட முக்கியமாக 6 மாதத்தில் 3 முறை, 1 வருடத்தில் 5 முறை என்னுடைய 2 கண்களிலும் மாறி மாறி கட்டிகள் புறப்பட்டன. இப்படி கண்கள் தொடர்ந்து விழித்து கொண்டே இருப்பதால் அந்த கண்கள் வறண்டு போய் கட்டி ஏற்பட்டு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கொண்டே மறுபடியும் தூங்காமல் விழித்து கொண்டே ஐ டிராப்ஸ் போட்டுக்கொண்டே இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள நேர்ந்தது. இது ஏதோ ஒரே சொடுக்கில் செய்துவிட முடியும் என்பதை போல சில தோழர்கள் கருதுகிறார்கள். அப்படி அல்ல. அல்லது கூட இருப்பவர்கள், நெருக்கமாக இருப்பவர்கள்
உயர்ந்த பதவியிலே பொறுப்பிலே இருப்பவர்கள் சொல்லுவதை கேட்டு உடனே அந்த முடிவை எடுத்து விடுகிறோம் என்பதைப் போலவும் சிலர் கருதுகிறார்கள். அவ்வாறு இல்லை. அப்படி இருந்திருந்தால் எப்போதே இந்த பணிகளை முடித்திருக்க முடியும். அவரவர் கொடுக்கிற பரிந்துரைகளை அப்படியே நான் என்டார்ஸ் செய்து கையெழுத்திட்டு அறிவித்து விட முடியும். அல்லது இப்படி உட்கார்ந்து நான் சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை. எல்லாவற்றையும் டைப் செய்து தாருங்கள், நான் கையெழுத்து போடுகிறேன், முகநூலில் பதிவிடுங்கள் என்று நான் சொல்லிவிட முடியும். ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காகவும் ஓடுவது, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், டெல்லி, அயல் நாடுகள் என்று இடையிலே ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட அந்த பணிகளுக்காகவும் பயணிப்பது. ஒரு முறை மொத்த பகலும் மொத்த இரவும் 24 மணி நேரம் தொடர்ந்து பயணம் செய்து காலையில் அப்படியே குளித்து விட்டு எங்கோ விமானம் பிடித்து ஓடினேன். அந்த ஊர் என்ன ஊர் என்று உழைப்பதற்கு நினைவில்லை. அந்த ஊர் பகல் முழுவதும் மீண்டும் பணிகள், மறுபடியும் திரும்ப வந்து தொடர்ந்து இந்த பணிகள். இப்படி நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு ஜனவரி 3ஆம் தேதி வரையில் இரவு பகலாக மாவட்ட நிர்வாகத்துக்குரிய மனுக்கள் மட்டும்தான் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் ஒன்றிய செயலாளர்கள் ஏராளமாக விண்ணப்பங்கள் இருக்கின்றன. நகர செயலாளர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், மாநில துணை செயலாளர்களுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், மாநில செயலாளர்களுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் என்றெல்லாம் பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான் என்றாலும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது மாவட்ட நிர்வாகம், 234 சட்டமன்ற தொகுதிகள். இதில் 4 துணை செயலாளர்கள் என்று முடிவு செய்து அதில் கட்டாயம் ஒரு தலித் அல்லாதவர் இடம்பெற வேண்டும், அதை தேடி எடுக்க வேண்டும். அதில் கட்டாயம் ஒரு பெண்மணி இடம்பெற வேண்டும். 234 தொகுதிக்கும் 234 பெண்மணிகளை தேர்வு செய்ய வேண்டும். இவை இல்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர், இவை இல்லாமல் இளைஞருக்கு எழுச்சி பாசறைக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இதெல்லாம் சேர்ந்துதான் மாவட்ட நிர்வாகம். மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், அதிலே பெண்மணி, தலித் அல்லாதவர், மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் 2, இவை இல்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர், அது ஒரு சிங்கிள் போஸ்ட், மாவட்ட மகளிர் அணி செயலாளர், அது இளைஞரத்தில் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர். இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு கட்சியின் மாவட்ட நிர்வாகம் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம், வரையறுத்திருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 13 பேரை தேர்வு செய்ய வேண்டும். 13 பேர் ஒரே ஏரியாவில் போட்ட முடியாது. ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் 3 ஒன்றியம் அல்லது 2 ஒன்றியங்கள் இருக்கும். அந்த ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒருவரை எடுத்தால் இன்னொரு ஒன்றியத்திலிருந்து இன்னொருவரை எடுக்க வேண்டும். முழுசாக ஒரு ஒன்றியம் அப்படியே ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கும். அதில் 2 பேர் 3 பேர் எடுக்க முடியும். பாதி அளவு இருக்கிற இடத்தில் ஒருவர் தான் எடுக்க முடியும். சில சட்டமன்ற தொகுதியில் 3 ஒன்றியங்கள் கலவையாக இருக்கும். இந்த 3 ஒன்றியங்களிலிருந்தும் ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு ஒன்றியத்திலே 3 பேர் 4 பேர் முக்கியமான ஆட்கள் இருப்பார்கள். 3 பேரையும் போட முடியாது, அதில் ஒரு ஆள் தான் தேர்வு செய்ய முடியும். ஆக இன்னொரு ஒன்றியத்திலே அதுக்கு போதுமான அளவுக்கு தகுதி அல்லது அந்த நிர்வாக ஆளுமை உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அதிலே ஒருவரை தேர்வு செய்துதான் ஆக வேண்டும். மகளிரில் யாரும் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் இருக்க மாட்டார்கள், புதிதாக உறுப்பினராக சேர்ந்திருப்பார்கள். வேறு வழி இல்லை, அவர்கள் யாரையாவது ஒருவரை தேர்வு செய்தாக வேண்டும். இப்படி இவற்றையெல்லாம் ஐடென்டிஃபை செய்வதும் தெரிவு செய்வதும் பிறகு சூஸிங் அவர்களை தேர்வு செய்வதும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இப்படி 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போதைக்கு 234 மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். ஒரு 70-80 மாவட்டங்களுக்கு முழுமையான நிர்வாகிகளை தேர்வு செய்யவில்லை. 28 மாவட்டங்களுக்கு முழுமையான நிர்வாகம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு 28 மாவட்டங்களுக்கு நிர்வாகக்குழு உறுப்பினர் வரையில், மாவட்ட துணை செயலாளர் வரையில் செய்திருக்கிறோம். அது ஒரு 18 பேர். மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினரோடு சேர்த்து மொத்தம் 3 பொறுப்பு கீ போஸ்ட் 3 மட்டும் 18 பேர். மாவட்ட துணை செயலாளர் வரையில் ஒரு 28 பேர். 18 வந்து மாவட்ட துணை செயலாளர் வரையில். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வச்சுங்க. 28 18 28 முழுசா மாவட்ட நிர்வாகம் 13 பேர் கொண்ட அல்லது 11 பேர் கொண்ட பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். ஒரு 28 பேர் மாவட்ட துணை செயலாளர்கள் வரையில் 3-4 பொறுப்பாளர், அதாவது கீ போஸ்ட்
செயலாளர், பொருளாளர், செய்தி தொடர்பாளர், இந்த மாதிரி. இப்போ இதை தான் இன்றைக்கி நான் அறிவிக்க போகிறேன். மிச்சதெல்லாம் அதற்கு பிறகுதான். அது 234 பேருக்கு இப்போ மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அறிவிக்கப்படாது என்பதை சொல்வதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆனால் 234 மாவட்ட செயலாளர்கள் தற்போது அறிவிக்கப்படும். அப்போ இந்த மாவட்ட செயலாளர் இல்லாத போட்ட இடங்களில் நம்மளுக்கு பொறுப்பு வரலையேங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி ஏமாறுவதாக நீங்கள் கருத வேண்டியதில்லை. அதற்கு அடுத்து அந்த மாவட்ட நிர்வாகத்தில் 12 பேரோ 13 பேரோ தேர்வு செய்யப்பட இருக்கிறது. அது பின்னால் அறிவிக்கப்பட உள்ளது. அந்த புரிதல் உங்களுக்கு தேவை. அடுத்து இந்த 144 பேர் ஏற்கனவே நாம் 2023 ஜூலை 23 நியமனம் செய்தவர்களில் 50 பேரை நாம் வெளியே எடுத்திருக்கிறோம். அதில் 10 பேர் 2 பேராக இருந்த தொகுதிகள், சில பேர் தொகுதி மாறி இருந்த செயலாளர்கள், இப்படி ஒரு 10 பேர். அதில் கட்டாயம் எடுத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம், வேறு வழி இல்லை, அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும். 2 பேர் இருந்த இடத்துல ஒருத்தரை வச்சுக்கலாம், ஒருத்தரை எடுத்துடலாம், அல்லது 2 பேருமே எடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும். அப்படி 2 பேரையும் எடுத்த இடமும் இருக்குது, ஒருத்தர் மட்டும் எடுத்த இடம் இருக்குது. சில பேர் வேறு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதி வந்திருப்பாங்க, அவங்களே எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவங்க நேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சியில் அவங்க இல்லைங்கும் போது அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி எடுக்கப்பட்டவர்கள் ஒரு 10 பேர். ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்கள் அந்த 10 பேர் வச்சுன்னா மிச்சம் 134 பேர். இந்த 134 பேரில் 40 பேரை நம்ம இப்போது தேவையின் காரணத்தால், தேவைப்படுகிற ஒரு சூழலில் அவங்கள இன்னொரு பொறுப்புக்கு மாற்றிருப்போம், அல்லது இன்னொரு ஆளுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்ற அடிப்படையில் நீக்கம் செய்திருக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பேர் வச்சுன்னா மிச்சம் 94 பேர். அந்த 94 பேர் 2023 ஜூலை 23 நியமிக்க பெற்றவர்கள் தொடர்ந்து வருகிற ஜூலை 23 வரையில் மாவட்ட செயலாளர்களாக நீடிப்பார்கள். அதன் பிறகு 3 மாத கால இடைவெளியில் அந்த 94 மாவட்டங்களுக்கு மட்டும், அந்த 94 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடைபெறும். மாவட்ட செயலாளருக்கான தேர்தல் அது 3 மாதத்துக்கு நடத்தும். அது வரலாம் அவங்க நீடிப்பாங்க. அப்போ ஜூலை 23 முடிஞ்சாலும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரையிலும் அவங்க நீடிப்பாங்க. அக்டோபரில் புதிய 94 மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. 144 பேரில் 94 பேர் மட்டும் தொடர்ந்து ஜூலை 23 வரை நீடிப்பார்கள். அடுத்து தேர்தல் வரையிலும் அவர்கள் நீடிப்பார்கள். 94 பேர் போச்சுன்னா மிச்சம் 150 பேர். அதாவது 100 பேர் புதிதாக நியமனம் செய்கிறோம். 40 பேர் 140 பேர் புதிதாக அதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த 50 பேரில் 40 பேர் புதுசாக எடுக்கிறோம்ல, அந்த 10 பேர் கட்டாயம் எடுத்தாகணும். ஒரு 40 பேரை எடுத்ததுக்கு பதிலாக மற்றவங்க போட்டாங்க. அப்போ 140 பேர் இப்போ நம்ம புதிய பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். 140 பேர். இந்த 140 பேருக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். இது ஒரு புரிதலுக்காக சொல்லுங்கள். இதில் சரியாக 10% இப்போ பெண்களுக்கும் 10% தலித் அல்லாதவர்களுக்கும் நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் நான். அது எவ்வளோ பேருங்கிறத பின்னால் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். 17 பேர் தலித் அல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் உட்பட 17 பேர் தான் வருது. ஆக்சுவலாக 23 பேர் வரணும், 17 பேர். பெண்களில் 15 பேர் தான் மாவட்ட செயலாளர்களாக நாம் நியமனம் பண்ணுறோம். சரியாக சொல்ல போனால் 23 பேர் வரணும். கிட்டத்தட்ட 8 பேர் அதில் இல்லை, 15 பேர். அப்போ இந்த முறை மொத்தத்தில் 15 பெண்கள், 17 தலித் அல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் உட்பட. ஆனால் 234 தொகுதிகளிலும் ஒரு தலித் அல்லாதவர் இடம்பெறுவார், மாவட்ட துணை செயலாளராக இடம்பெறுவார். அந்த ப்ரையாரிட்டி அவங்க கொடுத்துருக்கணும். 234 தொகுதிகளிலும் ஒரு பெண்மணி இடம்பெறுவார், மாவட்ட துணை செயலாளராக. இல்லாத இடத்துல போட முடியாது. அது குறைஞ்சது 200 பேருக்கு மேலே வருவாங்க மாவட்ட துணை செயலாளர்களாக பெண்கள். இதை இல்லாமல் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு கட்டாயமாக 234 பேர் போடுறோம். இப்போ தோராயமாக எடுத்துக்கிட்டா
ஒரு 234 மகளிரணி மாவட்ட செயலாளர், ஒரு 200 வைத்துக் கொண்டால் கூட 200 மாவட்ட துணை செயலாளர், அதிலே ஒரு 434 பேர் பெண்கள் பொறுப்புக்கு வராங்க. கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒரு 15 பேர் வராங்க. அப்போ 450 பேருக்கு குறையாமல் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் பெண்கள் இடம்பெறுவார்கள். மகளிர் அணியில் அதுக்கு பிறகு அதில் நிதி செயலாளர் இருக்குது, அதுக்கு பிறகு அதிலே துணை செயலாளர்கள் இருக்கிறாங்க, நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அது தனி அந்த செட்டப், அதில் தனியாக ஒரு 10 பேருக்கு மேலே இடம்பெறுவாங்க. அது 234 பேருக்கு இன்று ஒரு 5 பேர் போட்டால் கூட அது ஆயிரக்கணக்கில் வந்துடும். எனவே பெண்களை அதிகமாக நிர்வாக அடுக்குக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தோடு இந்த உத்தியை நாம் கையாளுகிறோம். இதில் யூத், இளம் தலைமுறையினருக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான செய்தி, அண்டர்லைன் பண்ண வேண்டிய செய்தி. ஒரு இயக்கம் துடிப்போடு இயங்க வேண்டுமானால் அடுத்த தலைமுறையினரிடம் அந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு நாம் ஒப்படைக்கிறோம் என்பது முக்கியமானது. கட்சி நிர்வாகத்தில், குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தில் இளம் பருவத்தினர், இளம் வயதினர் அந்த வாய்ப்புகளை கூடுதலாக பெற வேண்டும். கடந்த முறை நான் 25 விழுக்காடு என்று சொல்லியிருந்தேன். இப்போது அது 45 வயது வரையில் இளைஞர்கள் என்கிற வரையறையை நாம் பின்பற்றுகிறோம். அதில் 46 இருக்காங்க, 47 இருக்கிறாங்க, 49 இருக்காங்க, 50 கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல. 45க்கு கீழே, அதாவது 1980க்கு பிறகு பிறந்தவங்க. 80 பிறந்தால் அவங்களுக்கு 45 வயசு. 81, 82, 83, 84 அதுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு இதில் ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம். இந்த முறை நாம் எண்ணி பார்த்தோம். 45 வயசுக்கு கீழே இந்த 234 பேரில் 90 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 38%. அதாவது 25% என்கிற நிலை இப்போது 38%ஆக உயர்ந்திருக்கிறது. இதை நாம் ரொம்ப கான்சியஸாக பண்ணியிருக்கிறோம். இளம் தலைமுறையினரிடம் இயக்கத்தை நாம் கடத்த வேண்டும். அதே ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறைக்கு இயக்கத்தை கடத்தி செல்வது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் 45 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர் 90 பேர், இந்த 234 பேரில் 90 பேர் இடம்பெறுகிறார்கள் என்பது முக்கியமான தகவல். இந்த புள்ளி விவரங்களோடு இப்போதைக்கு நான் சில அறிவிப்புகளை செய்ய இருக்கிறேன். அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலே நான் மண்டல பொறுப்பாளர்களை அறிவிப்பு செய்தேன். அதில் சிலர் அந்த பொறுப்பு தேவையில்லை என்றார்கள். திருமாவின் தம்பிகளாகவே நாங்கள் பணிகளை தொடர்வோம் என்றெல்லாம் அன்பு தம்பிகள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அப்படி பொறுப்புகள் வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஒரு 4-5 பேர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு பொறுப்பு அவர்களின் விருப்பப்படி பரிசீலிக்கப்படும். அவங்க கேட்குற பொறுப்பை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பரிசீலித்து, அவ்வாறு இல்லை என்றால் அடுத்து வேறு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பு வழங்கப்படும். அதனால் இந்த மண்டல பொறுப்புகளில் இப்போ சில ஆல்ட்ரேஷன்ஸ், சில மாற்றங்கள் இருக்குது. 5-6 மண்டல செயலாளர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள். 16 மண்டல துணை செயலாளர்கள் தேவையின் அடிப்படையில் மாற்றப்படுகிறார்கள். அதாவது அந்த 16 பேர் எடுத்துகிட்டு புதுசாக 16 பேர், 5-6 எடுத்துட்டு புதிதாக மண்டல செயலாளர்கள் நம்ம இப்போ அறிவிக்கிறோம். அதுவும் தேவையின் அடிப்படையில் தான். என்னென்னா, மகளிர் விடுதலை இயக்கம், இளைஞர்கள் எழுச்சி பாசறை, கருத்தியல் பரப்பு குழு, இந்த நம்ம கருத்தியல் பரப்புன்னு வளர்னா சொல்லிட்டு இருக்கிறோம். கருத்தியல் பரப்பு குழுன்னு சொல்லலாம். தேர்தல் பணிக்குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு, அது மாதிரி கருத்தியல் பரப்பு குழு, அரசியல் தலைமை குழு, அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பேரண்ட் பாடியில் வர்றதெல்லாம் நம்ம அணின்னு சொல்லாமல் அல்லது துணைநிலை அமைப்புன்னு சொல்லாமல் அதை ஒரு பீரோ அல்லது பொலிட் பீரோ அப்படின்னு சொல்கிறத ஒரு குழுன்னு சொல்கிறோம். கருத்தியல் பரப்பு குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு, தேர்தல் பணிக்குழு, அரசியல் தலைமை குழு, இந்த வரிசையில் இப்போ நம்ம கருத்தியல் பரப்பு குழு. இப்போ இதுக்கெல்லாம் மாநில செயலாளர்களை நம்ம நியமிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம 9 பேருக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். தேவையின் அடிப்படையில் அதை நம்ம கூடுதல் ஆக்கலாம், அது வேறு விஷயம். இந்த 9 பேருக்கு ஒருங்கிணைக்கிற பணியை மேற்கொள்வதற்கு ஒரு முதன்மை செயலாளர் போகும். இந்த முதன்மை செயலாளர்கள்
அவங்க எல்லாமே இவங்களும் பேரன் பாடியில் தான் வராங்க. பேரன் பாடியில் வரும்போது இது மகளிர் விடுதலை இயக்கம், இளைஞர்கள் எழுச்சி பாசறை, அரசியல் தலைமைக்குழு, கருத்தியல் பரப்புக்குழு, இதெல்லாம் பேரன் பாடியில் தான் வராங்க. இப்போ இந்த முதன்மை செயலாளர்கள்லாம் துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள்ங்கிற ரேங்கில் வந்துடுவாங்க. முதன்மை செயலாளர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அணிக்கு போடுறோம், அல்லது குழுவுக்கு போடுறோம். அவர் வந்து கட்சியிலேயும் ஒரு முதன்மை செயலாளர் உண்டு. அப்போ அவங்கெல்லாம் அந்த பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில் நம்ம துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள்லாம் ஒரே ரேங்கில் வச்சுருக்கிறோம். அந்த ரேங்கில் இருக்கிறவங்க முதன்மை செயலாளர்களும் அந்த ரேங்கில் தான் இருப்பாங்க. இது ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அதை டீக்ரேட் பண்ணிட்டாங்கிற மாதிரியோ அல்லது அது நமக்கு தகுதி இல்லாத ஒரு பொறுப்புங்கிற மாதிரி யாரும் கருத வேண்டியதில்லை. இப்போ புதுச்சேரிக்கு வந்து ஒரு முதன்மை செயலாளர் நம்ம அறிவிக்கிறோம். இப்போ அவர் வந்து உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கலந்துக்குவார். கருத்தியல் பரப்பு குழுவினுடைய முதன்மை செயலாளர் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் கலந்துக்குவார். அந்த மாதிரி இப்போ இந்த மாநில செயலாளர்கள் நிறைய போடணும். அப்போ எனக்கு மாநில செயலாளருக்கு ஆள் வேணும். அதனால் நான் மண்டலத்திலிருந்து சில பேர் தூக்குறேன். மாநில செயலாளருக்கு போதிய ஆட்கள் இல்லை. இப்போ இந்த பொறுப்பை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. மண்டல துணை செயலாளர்கள் சிலரை தூக்கி மாநில செயலாளர் போட போகிறோம். அங்கே மாநில செயலாளர்கள் மையக்குழு கூட்டங்களில் கலந்துக்குவாங்க. உயர்நிலைக்குழு கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கான வரையறைகளை நம்ம பின்னால் கலந்து ஆய்வு செய்து அதை எப்படி இணைக்கணுமோ அதை இணைக்க இருக்கிறோம். அதனால் வந்து ஒவ்வொரு அணியிலையும் 9 பேர் மாநில செயலாளர்கள், அதுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மாநில துணை செயலாளர்கள் 39 பேர் போட போகிறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பொறுப்புகள் வந்து நியமனம் செய்ய வேண்டிய தேவை வருகிற போது நீண்ட காலமாக பொறுப்புகள் இல்லாமல் உட்கார்ந்துருக்க தோழர்கள், இப்போ இருக்கிற பல பொறுப்பாளர்கள் கூட சிலரை மாற்றி திரும்ப போட வேண்டிய தேவை, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுனால இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. அதுதான் இந்த கால அவகாசம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ மண்டல செயலாளர்கள், அந்த மண்டல பொறுப்பாளர்களை ஆஸ்திரேலியாவில் இருந்தபோது நான் அறிவிப்பு செய்தேன். மறுபடியும் நான் வந்து அதை படிக்க இருக்கிறேன். அது மண்டல செயலாளர்கள் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதோட அதை மட்டும் நான் படிக்காமல் மொத்தத்தையும் இப்போ படிக்க போகிறேன். மண்டல செயலாளர்கள், மண்டல துணை செயலாளர்கள், அதில் வந்து அதை படிச்சுட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ அதை உங்களிடத்தில் இப்போ நான் வந்து அறிவிக்க போகிறேன். அதனைத் தொடர்ந்து சில அணிகளுக்கு மாநில செயலாளர்களை அறிவிக்க இருக்கிறேன். அப்புறம் புதுச்சேரிக்கு ஓரிரு பொறுப்புகளை அறிவிக்க இருக்கிறேன். அதன் பிறகு அந்த பொறுப்புகளை நியமனம் செய்வது தொடர்பாக ஒரு குழு உருவாக்க பெற்று அந்த குழுவின் அடிப்படையில், குழு கொடுக்கிற பரிந்துரைகளின் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திற்கான புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள். இப்போ நான் அதை அறிவிக்க முடியாது. இப்போ நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மண்டல செயலாளர்களை நம்ம வந்து ஏற்கனவே நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து வடசென்னையில் மாற்றம் இருக்கு. அம்பேத் வளவன் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அவருக்கு வேறு மாநில பொறுப்பு வழங்க இருக்கிறோம். அதுக்கு பதிலாக அன்பு செழியன் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அடுத்து ஜான் அலெக்சாண்டர் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பதிலாக நீல மேலவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருவொற்றியூர் ராயபுரம். அது ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். அது ஆமாம். அதில் திருவிக்கா நகர், கொளத்தூர், இது ரெண்டில் வந்து பெரம்பூர் சா ராஜ் மண்டல துணை செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். அதில் புரசை அன்பழகன் விடுவிக்கப்படுகிறார். ஐந்து மண்டல செயலாளர்களை நாம் மாற்றுகிறோம். அதில் ஒரு அறிவிப்பை செய்கிறேன். அதாவது
திருவிக நகர், கொளத்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல செயலாளராக பெரம்பூர் ராஜ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். தென் சென்னையில் மண்டல துணை செயலாளர் மந்தவெளி அசோக் விடுவிக்கப்பட்டு கி. குமரப்பா மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மைய சென்னையில் ராவண சங்கு மண்டல துணை செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அரச மனோகரன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தருமபுரியில் தமிழ் அன்வர் மண்டல செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜானகிராமன் மண்டல செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பெற்ற ஜானகிராமனுக்கு பதிலாக குமரன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் சேலம் தெற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளராக சேலம் ஜெயச்சந்திரன் நியமிக்கப்பட்டார். அவர் விடுவிக்க பெற்று அந்த இடத்திலே ராஜா மைதீன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி, அதுக்கு மண்டல துணை செயலாளர்களாக இரா. அம்பேத்கர் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நியமிக்கப்பட்டார். அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு மிசா தங்கவேல் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட துறை வளவன் விடுவிக்க பெற்று தமிழ்வேந்தன் அங்கே மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கோவைக்கு சுசி கலையரசன் மண்டல செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க பெற்று கோவை இலக்கியன் மண்டல செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். பொள்ளாச்சியில் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் விடுவிக்கப்பட்டு வழக்குரைஞர் கா. சக்தி மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருச்சியில் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட தமிழாதன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு நா. பிரபாகரன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட நா. பிரபாகரனுக்கு பதிலாக கா. அரசு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி, பண்ருட்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பெற்ற ஆ.உ. அதியமான் திருமா தம்பியாகவே பணியாற்றுவார். அவருக்கு பதிலாக ஆ. வெங்கடசாமி மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அதேபோல திருமா தம்பி ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதுக்கடை ப. குணத்தொகையன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தஞ்சை மண்டலத்திற்கு மன்னார்குடிக்கும் ஒரத்தநாட்டுக்கும் நியமிக்கப்பட்ட மன்னை ரமணி அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வா. பார்வேந்தன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மதுரை மண்டல செயலாளராக நியமிக்கப்பெற்ற வழக்குரைஞர் இன்குலாப் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு எருக்கலை நத்தம் கார்வண்ணன் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மதுரை வடக்கு, மதுரை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த மண்டலத்திற்கு துணை செயலாளராக நியமிக்கப்பெற்ற மோகனா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வழக்குரைஞர் பே. சரவணன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் வழக்கறிஞர் சா. முருகன் மண்டல செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும். அவருக்கு பதிலாக வழக்குரைஞர் இன்குலாப் மண்டல செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதி அடங்கிய பகுதிக்கு மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட செருவலிங்கம் என்கிற கலைச்செல்வன் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இரா. காளிமுத்து மண்டல துணை செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட இரா. போத்திராஜன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வே. ஜோசப் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தூத்துக்குடியில் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்ட முரசு தமிழப்பன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ராஜ்குமார், வழக்குரைஞர் ராஜ்குமார் மண்டல செயலாளராக நியமிக்கப்படுகிறார். திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் ஆகிய தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்ட மண்டல துணை செயலாளர் எட்டப்பன் என்கிற வெற்றிமாறன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக மே. சுரேஷ்
மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இது மண்டல பொறுப்பாளர்களில் நாம் செய்திருக்கிற சில மாற்றங்கள். இந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரையில் தேவப்பொழிலன் மாநில முதன்மை செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாநில முதன்மை செயலாளராக அரிமா தமிழன் நியமிக்கப்படுகிறார். அமைப்பு செயலாளர்கள் 2 பேர், பாத தமிழ்மாறன், ஆதவன் ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள். மற்ற பொறுப்பாளர்கள் இவர்களோடு கலந்து பேசி அரசியல் தலைமை குழு, மாநில பொருளாளர், மாநில செய்தி தொடர்பாளர், தலைமையக செயலாளர், கருத்தியல் பரப்பு குழு, தேர்தல் பணிக்குழு, கட்சிக்கான மாநில செயலாளர்கள் 4 அல்லது 5 பேர், மகளிர் விடுதலை இயக்கத்திற்கான மாநில செயலாளர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கான மாநில செயலாளர் என்று அணிகளுக்கான மாநில செயலாளர்கள், இவ்வளவு பொறுப்புகளையும் நாம் நியமிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த 3 பேர் மற்றும் முன்னணி தோழர்கள் சிலர் தலைமையிலிருந்து, அதாவது கட்சி தலைமையிலிருந்து ஓரிருவர் என்ற குழு அமைக்கப்பெற்று அதன் அடிப்படையில் பரிந்துரைகளை பெற்று அந்த பொறுப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையிலே சில அணிகளுக்கான மாநில செயலாளர்கள் பொறுப்பையும் நான் இப்போது அறிவிக்கிறேன். 3 அணிகளுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் அறிவிக்கிறேன். மற்ற பொறுப்புகள் நாளைக்கு மாலை அறிவிக்கப்படும். மாலையோ அதுபோல் இரவோ அறிவிக்கப்படும். இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, இல்லை வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு மண்டலம். அதில் மொத்தம் நம்ம 9 பேர் மாநில செயலாளர்களாக அறிவிக்கிறோம். இதில் ஒரு மாநில முதன்மை செயலாளர் அறிவிக்கப்படுவார். அந்த பொறுப்பு பின்னர் அறிவிக்கப்படும். இப்போதைக்கு மாநில செயலாளர்கள் மட்டும் அறிவிக்கிறேன். வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை ஆகியவற்றிற்கு வழக்கறிஞர் சாரநாத் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையில் மாநில செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு, அந்த பகுதிகளுக்கு சூகா ஆதவன் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போலூர் செல்வம் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் செல்வ புஷ்பலதா மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிகளுக்கு நாகை அறிவு மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு சேலம் வசந்த் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, நீலமலை ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் வழக்கறிஞர் அசோக்குமார் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இளஞ்சிறுத்தைகளுக்கான மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்ற மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட மோகனா அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதனால் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் முரசு தமிழப்பன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அடுத்து கருத்தியல் பரப்பு குழு, வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு இரா ஆதிமொழி, திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளுக்கு வழக்கறிஞர் நெடுஞ்செழியன், அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை, ஆரணி பகுதிகளுக்கு வழக்கறிஞர் சிவ செல்லப்பாண்டியன், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு விழுப்புரம் சேரன், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளுக்கு இளந்தென்றல். இவங்கெல்லாம் கருத்தியல் பரப்பு குழு செயலாளர்கள். கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிக்கு போமு நந்தன். ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, நீலமலை
ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு சுசி கலையரசன் கருத்தியல் பரப்பு செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லப்பாண்டியன் கருத்தியல் பரப்பு குழுவின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி, கன்னியாகுமரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் நியமிக்கப்படுகிறார். இதுக்கு கருத்தியல் பரப்பு குழுக்கு ஒரு முதன்மை செயலாளர், அவங்க துணை பொதுச் செயலாளர் அந்த ரேங்கில் இருக்கிறவங்க நியமிக்கப்படுவார்கள். அதற்கடுத்து மகளிர் விடுதலை இயக்கம், ஏற்கனவே நான் சொன்ன வடசென்னை, மைய சென்னை, தென் சென்னை மல்லிகை அரசி, திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், காஞ்சிபுரம் காஞ்சி தமிழினி, அரக்கோணம், வேலூர், திருவண்ணாமலை ஆரணி அன்புக்கரசி பிரபாகரன், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு வேல் பழனியம்மாள், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை இதில் என்ன காஞ்சி தமிழினி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இங்கே வேல் பழனியம்மாள் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு இளமதி அசோகன் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு துரை மா வளர்மதி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, நீலமலை ஆகிய பகுதிகளுக்கு கோவை கண்ணகி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு கள்ளல் திருமொழி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, குமரி முனை, கன்னியாகுமரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு கன்னியாகுமரியை சார்ந்த கலைச்செல்வி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இதுபோல ஒவ்வொரு அணிக்கும் மாநில செயலாளர்கள், பிறகு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மாநில துணை செயலாளர்கள். இப்போ வட சென்னைக்கு ஒரு மாநில துணை செயலாளர் உண்டு, மைய சென்னைக்கு ஒரு மாநில துணை செயலாளர் உண்டு, தென் சென்னைக்கு ஒரு மாநில துணை செயலாளர் உண்டு. அதுபோல 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்த ஒவ்வொரு அணியிலும் மாநில துணை செயலாளர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம். இந்த அணிகளை வழிநடத்தக்கூடிய முதன்மை செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். இது பின்னர் அறிவிக்கப்படும். இப்போது மீண்டும் மண்டல பொறுப்பாளர்களை நான் ஒருமுறை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்காக படிக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் படிச்சிடறேன். ஏன்னா எங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு யாரும் டவுட் வந்துருக்காது. வேகமாக படிச்சிடறேன். திருவள்ளூர் தளபதி சுந்தர், துணை செயலாளர்கள் ஏகாம்பரம், ஆவடி ராமதாஸ், செஞ்சி செல்வம். வடசென்னை அன்பு செழியன், மண்டல துணை செயலாளர்கள் நீல மேலவளவன், எஸ்.எம். முனீர், பெரம்பூர் ராஜ். தென்சென்னை ரூதர் கார்த்திக், மண்டல துணை செயலாளர்கள் கதிர் ராவணன், கி. குமரப்பா, பள்ளிக்கரணை வீரமணி. மைய சென்னை இரா செல்வம், தலித் மு செல்வம், சி.கே. அர்ஜுன், அரச மனோகரன். திருப்பெரும்புதூர் வழக்கறிஞர் கு. கதிர்நிலவன், மண்டல துணை செயலாளர்கள் தே. ரூபஸ், பத்ரி கன்னடி, தேவாரன் பிரகாசம். காஞ்சிபுரம் செங்கை இரா தமிழரசன், மண்டல துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் நதி ஆதவன், செய்யூர் பொன்னிவளவன், ஆனா இளையவளவன். அரக்கோணம் தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர்கள் பிரபா இளையநிலா, வெற்றி வளவன், சோ தமிழ். வேலூர் வழக்கறிஞர் சந்திரன் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்களாக சஜின்குமார், மா. தமிழ்ச்செல்வன், தீனா கோவேந்தன். கிருஷ்ணகிரிக்கு மண்டல செயலாளர் அசோகன், மண்டல துணை செயலாளர்கள் ஜிம் மோகன், தங்க தியாகு, மாயவன். தருமபுரிக்கு மண்டல செயலாளர் ஜானகிராமன், மண்டல துணை செயலாளர்கள் மா. செந்தில்குமார், மின்னல் சக்தி, குமரன். திருவண்ணாமலை மண்டல செயலாளர் பி. க. அம்பேத்வளவன், சின்ன பையன், மா. ஜெயமூர்த்தி, வழக்கறிஞர் சி. முருகேசன். ஆரணிக்கு நன்மாறன் மண்டல செயலாளர் நா. ஜெய்சங்கர், ஏ. குப்பன், தனஞ்செழியன். விழுப்புரம் வழக்கறிஞர் திலீபன் மண்டல செயலாளர், கிளியனூர் இரணியன், ஆதித்தமிழன் என்கிற மோகன், ஓவியர் இளங்கோவன். கள்ளக்குறிச்சி சி. க. முத்து, பொன்னிவளவன், சி. ராமமூர்த்தி, நாராயணன். சேலம் நாவரசு, ஆறுமுகம், காஜாமீதீன், வேலுநாயகன்.
நாமக்கல் பழமணிமாறன், அரசன் வே காமராஜ், பெருமாள் என்கிற பெருமா வளவன். ஈரோடு ஜாஃபர் அலி, இரா சௌமியா, செம்மணி என்கிற ஜெயக்குமார், இரா பிரித் ஜான் நாக்ஸ். திருப்பூர் சிறுத்தை வள்ளுவன், திருமா குணவளவன், மிசா தங்கவேல், ஆ தமிழேந்தன். நீலகிரி ராஜேந்திர பிரபு, மன்னரசன், சகாதேவன், ஜீவா ஜெகன்மோகன். கோவை இலக்கியன், எஸ்ஆர் தங்கவளவன், துரை இளங்கோ, கோவை குமணன். பொள்ளாச்சி கேசவ மருகன், நிலா மணிமாறன், பிரபு, வழக்குரைஞர் கா சக்தி. திண்டுக்கல் ஜான்சன் கிறிஸ்டோபர், சோ சந்திரன், ஜலால் முகமது, அன்பரசு. கரூர் வேலுசாமி என்கிற தமிழ்வேந்தன், மு கதிரேசன், வழக்குரைஞர் ஜெயராமன், சீகை பா செல்வராஜ். திருச்சி நா பிரபாகரன், பொன் முருகேசன், கா அரசு, திருமரவன். பெரம்பலூர் வழக்குரைஞர் ஸ்டாலின், நீலவாணன், பெரியசாமி, லெனின். கடலூர் பரசு முருகையன், இரா செம்மல், ஆ வெங்கடசாமி, புதுக்கடை குணத்தொகையன். சிதம்பரம் வாக்கா செல்லப்பன், ஆலம்பாடி ஸ்ரீதர் என்கிற தடா கதிரவன், ஆசிரியர் செல்வராஜ், மா கருப்புசாமி. மயிலாடுதுறை நாவண்ணா அறிவழகன், சீர்காழி காமராஜ், முருகதாஸ், சாக்கோ ராஜ்குமார். நாகை என் டி இடிவரசு, ஜகுஃபர் சாதிக், வீதா செல்வம், சீமா மகேந்திரன். தஞ்சை சதாசிவகுமார், வா பார்வேந்தன், சொக்கா ரவி, ஆத்மா ஆனந்தகுமார். சிவகங்கை சே பெரியசாமி, சின்னு பழகு, சங்கு உதயகுமார், முத்துராஜ். மதுரை எருக்கலிரத்தம் கார்வண்ணன், வினோபா காலனி மூர்த்தி, வழக்குரைஞர் பே சரவணன், மஞ்சள் மேடு கதிரவன். தேனி ரஃபீக் முகமது, வழக்குரைஞர் கா முருகன், பா நாகரத்தினம், சீப்பாலைக்கோட்டை சுருளி. விருதுநகர் வழக்குரைஞர் இன்குலாப், இரா காளிமுத்து, சதுரகிரி, வழக்குரைஞர் வே ஜோசப். ராமநாதபுரம் விடுதலை சேகரன், கு ஜெயபாண்டி, மு பழனிக்குமார், கு பாலகிருஷ்ணன். தூத்துக்குடி வழக்குரைஞர் ராஜ்குமார், கோ திருவள்ளுவன். செந்தூர் வழக்குரைஞர் அர்ஜுன், கிழவிப்பட்டி கதிரேசன். தென்காசி எம் கே இசக்கி பாண்டியன், குழந்தை வள்ளுவன், சித்திக் தாமஸ் என்கிற தமிழ்வளவன். திருநெல்வேலி களக்காடு சுந்தர், கரிசல் சுரேஷ், மே சுரேஷ், வே ராஜ்குமார். கன்னியாகுமரி பாஸ்கர் என்கிற பகலவன், திருமாவேந்தன், மாத்தூர் ஜெயன், டேவிட் மேரி. மண்டல பொறுப்பாளர்கள். அடுத்து இப்போது நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் பட்டியல். இதை முழுசாக அப்படியே 234 நான் முதல்ல படிச்சிடறேன். ஒரு சில இடங்களில் மாவட்ட நிர்வாகத்தையும் சேர்த்து படிக்கிறேன். ஆர்கே நகர் சி சவுந்தர், இதில் மாவட்ட நிர்வாகம் யாரும் போடலை. இந்த பழைய 144 பேரில் ஒருத்தர். ராயபுரம் சிவ பேரறிவாளன், அதில் மாவட்ட பொருளாளர் தயா ரவி என்கிற தமிழாதன், செய்தி தொடர்பாளர் சிவகுமார் என்கிற விடுதலை வளவன். மாவட்ட துணை செயலாளர்களாக உ விஜயன், அதாவது சிலம்பு உ விஜயன், ராயபுரம் மணி, மின்ட்டு முனியம்மாள், கு பாக்கியா. மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் எம் ரிஸ்வான், ஜே விஜயசாரதி. இது இல்லாமல் ஒரு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளரும், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளரும் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இணைக்கப்படுவார்கள். அது இப்போ நம்ம அறிவிக்கல. 3 பெரம்பூர் நா உஷாராணி, வேறு பொறுப்பாளர் நம்ம போடலை. திருவிக்கா நகர் புரசை அன்பழகன், ஓட்டேரி இளையா, இரா முன்னாகான். அதாவது புரசை அன்பழகன் செயலாளர், ஓட்டேரி இளையா பொருளாளர், முன்னாகான் செய்தி தொடர்பாளர். மாவட்ட துணை செயலாளர்கள் ஓட்டேரி பாஸ்கர், ஞா சுதாகர், வே பாளையம், ரவீந்திரநாத். நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் ரா ஜான்சன், ஃபாஸ்ட்ஃபுட் சுரேஷ் உலவன். மாதாவரம் சா இளங்கோவன். திருவொற்றியூர் மாவட்ட செயலாளர் ஜான் அலெக்சாண்டர், மணலி விஜயன் பொருளாளர், கவியமுதன் செய்தி தொடர்பாளர். மாவட்ட துணை செயலாளர்கள் திருமாவள்ளுவன், தென்றல் கேப்ரியல், வழக்குரைஞர் ஜெயகிருஷ்ணா, எழில்வேலன். மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் வழக்குரைஞர் பாலாஜி, ஏ காமராஜ். வில்லிவாக்கம் வழக்குரைஞர் அப்பூர். மற்ற பொறுப்பாளர்கள் பின்னர். கொளத்தூர் சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட செயலாளர், மு சதாசிவம் பொருளாளர், காந்தி என்கிற அம்பேத்கர் செய்தி தொடர்பாளர், பூ சண்முகம், நா கரிகாலன், சி மஞ்சு, விநாயகா ஜி ஆனந்தன். இந்த 4 மாவட்ட துணை செயலாளர்கள். காமராஜ் என்கிற புகழேந்தி, தே ராஜா செந்தில்நாதன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். மயிலாப்பூர் மந்தவெளி அசோக். மற்ற பொறுப்பாளர்கள் பின்னர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மா வெங்கடேசன் மாவட்ட செயலாளர், ரவணை சலீம் மாவட்ட பொருளாளர், மங்கை கா பிரபு மாவட்ட செய்தி தொடர்பாளர், பே பச்சை கராத்தே வே சீராளன், அன்ஷர் பாஷா,
செல்வராணி மாவட்ட துணைச் செயலாளர்கள், சு க பிரபா வளவன், க மகேஷ் மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்னா அவங்க கிட்டத்தட்ட மாவட்ட துணை செயலாளர்கள் மாதிரி தான், எல்லாரும் ஒரே ரேங்க் தான். அது நம்ம நிர்வாகக்குழு உறுப்பினர்னு ஒரு பெயரில் அழைக்கிறோம், அவ்வளோதான். அண்ணாநகர பா வேலுமணி. 1000 விளக்கு மின்னல் பாபு மாவட்ட செயலாளர், நுங்கை ஜா ராஜன் மாவட்ட பொருளாளர், சே வினோத்குமார் அவர் மாவட்ட செய்தி தொடர்பாளர், ஸ்டார் தனா கலைச்செல்வன், தலித் அரசு, மு கவியரசு மாவட்ட துணை செயலாளர்கள், மு பாஸ்கரன், நா சதீஷ்குமார் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். எழும்பூர் சேத்துப்பட்டு இளங்கோ. துறைமுகம் வா முகிலன், பொருளாளர் வில்லாளன், செய்தி தொடர்பாளர் ஐ கார்த்திக், மா முனியன், ஏ நாராயணன், பாலு விநாயகம், சிறுத்தை மாலா மாவட்ட துணை செயலாளர்கள், முகமது ஹசன் ஷா, சசி என்கிற சமத்துவன் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். சைதாப்பேட்டை சைதை மா ஜேக்கப். ஆலந்தூர் கிருபாநிதி மாவட்ட செயலாளர், கராத்தே எம் சேகர் மாவட்ட பொருளாளர், மற்ற பொறுப்பாளர் இருக்கின்றனர். விருகம்பாக்கம் சே கரிகாலவரம். தீநகர் புதூர் தினகரன் மாவட்ட பொருளாளர், ஆதி வெற்றி செல்வன். வேளச்சேரி தா இளையா. சோழிங்கநல்லூர் ரியல் மா ரஜினி. மதுரவாயல் தேவ ஞான முதல்வன். அம்பத்தூர் ஏபி இப்ராஹிம். பொன்னேரி சி நீலமேகம், கும்மிடிப்பூண்டி நேசகுமார், திருவள்ளூர் கடம்புத்தூர் யோகா, பொருளாளர் எஸ்கே குமார், செய்தி தொடர்பாளர் பூண்டி வே ராஜா. திருத்தணி தண்டபாணி என்கிற தலிகை வளரும். பூந்தமல்லி அருண் கௌதம். ஆவடி மு ஆதவன். அரக்கோணம் சா சி சந்தர். ராணிப்பேட்டை சி மா ரமேஷ் கர்ணா. ஆற்காடு மாம்பாக்கம் கு பாபு வளவன் பிரபுக்கு பதிலாக. சோளிங்கர் ரத்தின நற்குமரன். திருப்பெரும்புதூர் மேனகாதேவி. உத்திரமேரூர் தீவா எழிலரசு. காஞ்சிபுரம் விப்பேடு அருள், பொருளாளர் திருமாதாசன், செய்தி தொடர்பாளர் ஜா கனகராஜ். பல்லாவரம் திருநீர்மலை தமிழரசன். தாம்பரம் பொறியாளர் பா சாமுவேல். செங்கல்பட்டு கேது என்ற தென்னவன். திருப்போரூர் கனல்விழி. மதுராந்தகம் மாவட்ட செயலாளராக கீழ்கா அன்புச்செல்வன், பொருளாளராக பாக்கம் பேரறிவாளன், செய்தி தொடர்பாளராக மு கலைக்கதிரவன். மாவட்ட துணை செயலாளர்கள் ஒருவர் எடிசன், எடிசன், மற்றவர்கள் பின்னர் அறிவிக்கப்படும். செய்யூர் கே புகழேந்தி, பொருளாளர் சுவா சாரங்கன், செய்தி தொடர்பாளர் உ மணிமாறன். அணைக்கட்டு கோட்டி என்கிற கோவேந்தன். கேவிக்குப்பம் வழக்குரைஞர் மா சுதாகர். குடியாத்தம் குமரேசன். காட்பாடி வேலூர் ஜா பிலிப். வேலூர் இளங்கோவன். திருப்பத்தூர் வெற்றி கொண்டான். ஜோலார்பேட்டை கோகுல் அமர்நாத். ஆம்பூர் ஓ பிரகாசம். வாணியம்பாடி நாக யுகராஜ். ஊத்தங்கரை வே குவேந்திரன். பர்கூர் சே தா மாதையன். தளி பெரு செல்வம். ஓசூர் மா ராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாதேசுக்கு பதிலாக சே தமிழ்மணி. வேப்பனப்பள்ளி செம்பட்டி சிவா. அரூர் சாக்கன் சர்மா. பாப்பிரெட்டிப்பட்டி சென்னகிருஷ்ணன். செய்தி தொடர்பாளர் சே பெருந்தா. மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். பெண்ணாகரம் கருப்பண்ணன். பாலக்கோடு ராஜகோபால். தருமபுரி தாக்கு பாண்டியன். போலூர் அசுரவடிவேல். வந்தவாசி மேத்தா ரமேஷ். திருவண்ணாமலை சா நியூட்டன். செங்கம் தன்ராஜ். ஆரணி முத்து என்கிற முத்தமிழ். கலசபாக்கம் சங்கர் என்கிற சங்கத்தமிழன். செய்யாறு வெண்பாக்கம் மதியழகன். கீழ்பெண்ணாத்தூர் பா வளர்மதி. திண்டிவனம் பா நாகராஜ் என்கிற நாவரசு மரக்காணம். பொருளாளர் இளஞ்சேரன். செய்தி தொடர்பாளர் பால சாக்ரட்டிஸ். துணை செயலாளர்கள் மூசே எழிலரசன், சசிகுமார், துரை ஆனந்தராஜ், கோட்டி பாலா. நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தேவ வெற்றிமாறன், ஜே அர்ச்சனா. விக்கிரவாண்டி காணை வளவன். விழுப்புரம் இரா பெரியார்.
செஞ்சி சிவா, மயிலம் பாபு சோழன், செய்தி தொடர்பாளர் மகாவேந்தன், திருக்கோவிலூர் வீர விடுதலை செல்வன், வானூர் வீர பொன்னிவளவன், கள்ளக்குறிச்சி இரா மதியழகன், ரிஷிவந்தியம் கா பன்னீர் செல்வம் வேல் பழனிமாலுக்கு எதிராக, சங்கராபுரம் இள சிலம்பன், பொருளாளர் வே தொல்காப்பியன், செய்தி தொடர்பாளர் மண் சிந்தனை வளவன், உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு அறிவுக்கரசு, புவனகிரி அரங்க தமிழொலி, சிதம்பரம் புவனகிரி இரா தமிழ்வளவன், பொருளாளர் பழனி முருகானந்தம், செய்தி தொடர்பாளர் பெரு சரித்திரன். மாவட்ட துணை செயலாளர்கள் கீழச்சாவடி தீரன், ஆ வேல்முருகன், மா கமல்ராஜ், மு செல்வி, ஷேக் அப்துல் கலாம். கடலூர் மாவட்டத்தில் நிறைய விண்ணப்பங்கள்ங்கிறதுனால மாவட்ட துணை செயலாளர்கள் எண்ணிக்கையை 5ஆக உயர்த்தியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் பொறுப்பில் 2 3 ஆக்கியிருக்கிறோம். அதனால் இதில் 5 மாவட்ட துணை செயலாளர்கள் வருவாங்க. கீழச்சாவடி தீரன், ஆ வேல்முருகன் வில்லியநல்லூர், மா கமல்ராஜ், மு செல்வி, ஷே அப்துல் கலாம், இவங்க 5 பேரும் மாவட்ட துணை செயலாளர்கள். மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆ ராஜசேகர், சிவ பாலச்சந்திரன், ராஜராஜன், இவங்க மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் எல்கே மணவாளர், குறிஞ்சிப்பாடி ஜான்சன் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுகிறார். சுந்தர் என்கிற சுந்தரராஜன் பொருளாளர், சுரேஷ் பாபு செய்தி தொடர்பாளர், ஆலப்பாக்கம் பா நாகராஜ் வழக்குரைஞர் பாலமுருகன், பா சிவசக்தி, வடலூர் ஆ கண்ணன், மணிகண்ட ராஜா ஆகிய 5 மாவட்ட துணை செயலாளர்கள். ஆவண்ணா முருகானந்தம், வெளிச்சம் சின்னா, இரா சத்தியவாணி ஆகிய 3 நிர்வாக குழு உறுப்பினர்கள். விருத்தாசலம் வீர திராவிடமணி மற்ற பொறுப்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள். நீதிவள்ளலுக்கு வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும். 2 பேர் ஒரே தொகுதியில் வராங்க. அதனால் அதில் வீர திராவிடமணி செயலாளராக தொடர்கிறார். நீதிவள்ளலுக்கு வேறு பொறுப்பு. திட்டக்குடி வழக்குரைஞர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர், சஞ்சய் காந்தி என்கிற தமிழ்மாறன் மாவட்ட பொருளாளர், பெலாந்துறை மோ பழனிவேல் மாவட்ட செய்தி தொடர்பாளர், மா ஜான் செங்குட்டுவன் வழக்குரைஞர் கார்த்திகேயன், வேலு என்கிற வேந்தன், சா வீரமுத்து, வி கௌசல்யா, இந்த 5 மாவட்ட துணை செயலாளர்கள். இறையூர் இரா ரமேஷ், கதா வீரபாண்டியன், தொழுதூர் ரமேஷ், இவர் 3 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். தா தமிழ்மொழி காசி கணேசன் தமிழ்மொழி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளராகவும், காசி கணேசன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளராகவும் நியமிக்கப்படுகிறார்கள். இதில் மட்டும் முழு நிர்வாகம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெய்வேலியில் துரை மருதமுத்து மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சங்கரதாஸ் என்கிற தமிழ்மாறன் மாவட்ட பொருளாளர், சீனி தனிகாச்சலம் மாவட்ட செய்தி தொடர்பாளர், இரா பாஷா பன்னீர், கே வைத்திலிங்கம், கிபி புருஷோத்தமன், சா ஆனந்தசேகர், சே ரமாதேவி, இந்த 5 மாவட்ட துணை செயலாளர்கள். கு வைரமுத்து, இரா அகிலன், கா சிவசக்திவேல் 3 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். ராஜேஸ்வரி என்கிற கோமகள் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர். ஏ குழந்தைராஜ் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர். கடலூர் தே கலைமோகன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அறிவுடை நம்பி, மு செந்தில் ஆகியோருக்கு பின்னர் பொறுப்புகள் அறிவிக்கப்படும். தே கலைமோகன் மாவட்ட செயலாளர். சிங்கிரிக்குடி ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர். பாவண்ணா கிருஷ்ணா, ஹிட்லர் கிருஷ்ணா மாவட்ட செய்தி தொடர்பாளர். மோ வி சக்திவேல், தலித் ராமநாதன், சொக்கு என்கிற சொக்கலிங்கம், வழக்குரைஞர் ஜவஹர் சுபாஷ், இரா நித்யா ஆகிய 5 மாவட்ட துணை செயலாளர்கள். ஜே கலைஞர், ஆறு சுகுமாரன், மு சலீம் வளவன் ஆகிய 3 மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள். சுசி வேல்முருகன், அதாவது லேடி, அவங்க மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர். மகி என்கிற மகேந்திரன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர். பன்ருட்டி மா அருள் செல்வன் மாவட்ட செயலாளர். பா முருகவேல் மாவட்ட பொருளாளர். அவரும் திருமாத்தம்பியாக இருப்பதாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவருக்கு இப்போ மாவட்ட பொருளாளர் நியமிக்கப்படுகிறது.
மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஓவியர் ஜெயசீலன், மாவட்ட துணை செயலாளர்களாக தா கார்த்திகேயன், பா திருமாறன், சே புலிக்குடியன், பி சரண்யா, ஆ முகமதி ஹிலர் இவர்கள் ஐவரும் மாவட்ட துணை செயலாளர்கள். இரா செந்தில், பாலூர் செழியன், வீர சத்யா மூவரும் நிர்வாக குழு உறுப்பினர்கள். தெய்வ சங்கீதா மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர். பிரகாஷ் என்கிற இளம்பறை இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர். பெரம்பலூர் கிருஷ்ணகுமார் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். வழக்கறிஞர் ரத்தினவேல் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பெற்று மாநில அளவில் வேறு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார். அதில் மாவட்ட செய்தி தொடர்பாளராக ஆ.இ. அழகுமுத்து நியமிக்கப்படுகிறார். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். குன்னம் ஆ. கலையரசன பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக அன்பானந்தம் நியமிக்கப்படுகிறார். கலையரசன் அவர்களுக்கும் வேறு பொறுப்பு கட்டாயம் நியமிக்கப்படும். அரியலூர் ஜெயங்கொண்டம் கதிரேசன், அரியலூர் அங்கனூர் சிவகுமார், கெங்கவள்ளி கக்கன் செல்வகுமார் மு. கருப்பையாவுக்கு பதிலாக அவருக்கு வேறு பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும். ஆத்தூர் ரஷ்யா ரவி, சோலை மு. செல்வம் பொருளாளர், தமிழ் வளவன் செய்தி தொடர்பாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். மேட்டூருக்கு மேட்டூர் மெய்யழகன் மாவட்ட செயலாளர் ஏற்கனவே இருக்கிறார். எடப்பாடிக்கு சேப்பா ஆறுமுகம் மாவட்ட செயலாளர், ஆடையூர் மு. ஆறுமுகம் மாவட்ட பொருளாளர், கே.சி. வெங்கடாச்சலம் செய்தி தொடர்பாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். ஓமலூரில் இரா தெய்வானைய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும். சாமுராய் குரு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். ஏற்காடு பே. வேல்முருகன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சிறுத்தை சீனிவாசன் மாவட்ட பொருளாளர், சே. அறிவழகன் மாவட்ட செய்தி தொடர்பாளர். வீரபாண்டி வீணா தமிழின பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். திருமா மாரி நியமிக்கப்படுகிறார். மாவட்ட பொருளாளராக கா. ஆ. பாபு நியமிக்கப்படுகிறார். செய்தி தொடர்பாளராக ஆ. அசோக்குமார். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். சங்ககிரி அருள் பிரகாசம் என்கிற செஞ்சுடர் பொருளாளராக கா. பெருமாவளவன். செய்தி தொடர்பாளராக வழக்கறிஞர் தா. எழில் சேரன். மாவட்ட துணை செயலாளர்களாக சே. வேலு, மா. ராஜேந்திரன், சே. வீரமணி, மு. சுதாலட்சுமி. நிர்வாகக் குழு உறுப்பினர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக அப்பொறுப்பில் இருந்து காஜா மைதீன் விடுவிக்கப்பட்டார். அங்கே காயத்ரி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். சேலம் மேற்கு ஆ. மொழியரசு. சேலம் வடக்கு ராமன் என்கிற பிரபாவளவன் பொருளாளராக மா. அசோக்குமார். செய்தி தொடர்பாளராக சா. கிருஷ்ணமூர்த்தி. மற்ற பொறுப்புகள் பின்னர். ராசிபுரத்தில் நீலவானத்து நிலவன், மும்பை அர்ஜுன் ஆகியோர் விடுவிக்கப்பெற்று அந்த இடத்தில் இரா. மகேந்திரன் நியமிக்கப்படுகிறார். பே. செங்குட்டுவன் ராமசாமி. செங்குட்டுவன் பொருளாளர், ராமசாமி செய்தி தொடர்பாளர். சேந்தமங்கலம் பா. பிரபாகரன் மாவட்ட செயலாளர், ஆ. செல்வராஜ் மாவட்ட பொருளாளர், கோ. பனரோசா மாவட்ட செய்தி தொடர்பாளர், ஆ. இன்பரசன் ஒரு மாவட்ட துணை செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருச்செங்கோடு ந. முகிலன். குமாரபாளையம் ஆ. கதிர்வேந்தன் மாவட்ட செயலாளர், துளசி கார்த்திக் மாவட்ட பொருளாளர், ஆ. அசோக்குமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர், ஒரே ஒரு மாவட்ட துணை செயலாளர் சே. தீபா. மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். நாமக்கல் இரா. வசந்தன் மாவட்ட செயலாளர், செல். அன்பு மாவட்ட பொருளாளர், தா. ஆற்றல் அரசு செய்தி தொடர்பாளர், பழ. பாலு, துரை வினோத், ஆ. சசிகலா 3 பேர் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். பரமத்திவேலூர் தே. ஆசீர்வாதம் மாவட்ட செயலாளர், ச. திருவளவன் மாவட்ட பொருளாளர், தே. சிவராஜ் செய்தி தொடர்பாளர். ஈரோடு மேற்கு தன விஜயன் மாவட்ட செயலாளர், வீர சண்முகம் மாவட்ட பொருளாளர், துரை பாலு மாவட்ட செய்தி தொடர்பாளர். ஈரோடு கிழக்கு எஸ். எம். சாதிக். கோபிச்செட்டிப்பாளையம் மிசா தங்கவேலுக்கு பதிலாக ஆவண்ணா கஸ்தூரி தேவி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். நாவண்ணா மாணிக்கம் பொருளாளர், சு. பிரகாஷ் செய்தி தொடர்பாளர். பெருந்துறை வி. விஜயபாலன் மாவட்ட செயலாளர், க. முரளி மாவட்ட பொருளாளர், ரிச்சர்ட் தன்ராஜ் மாவட்ட செய்தி தொடர்பாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். வடக்குறிச்சி கமலநாதன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். பவானி வழக்கறிஞர் சுரேஷ் மாவட்ட செயலாளர், பில்லாமணி மாவட்ட பொருளாளர், ந. செந்தில்குமார் செய்தி தொடர்பாளர்,
ஷேக் கிங்ஸ்லி வா செந்தமிழ் வளவன் 2 பேர் மட்டும் மாவட்ட துணைச் செயலாளராக இப்போது நியமிக்கப்படுகிறார்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். அந்தியூர் ஈஸ்வரன் மாவட்ட செயலாளர். பவானிசாகர் பொன் தம்பிராஜன் மாவட்ட செயலாளர். குரு சுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர். ஆவண்ணா நாராயணசாமி மாவட்ட செய்தி தொடர்பாளர். கலாமணி ஒரே ஒரு துணை செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருப்பூர் வடக்கு ஏபிஆர் மூர்த்தி மற்ற பொறுப்புகள் பின்னர். திருப்பூர் தெற்கு இரா சுப்பையா மாவட்ட செயலாளர். ச ரவிசங்கர் மாவட்ட பொருளாளர். மு இஸ்தாக் அகமது மாவட்ட செய்தி தொடர்பாளர். ரேவதி மாவட்ட துணை செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். தாராபுரம் ஓவியர் மின்னலுக்கு பதிலாக முருகவேல் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஓவியர் மின்னல் அவர்களுக்கு வேறு பொறுப்பு மாநில அளவில் வழங்கப்படும். காங்கேயம் பிரதீப் குமார் மாவட்ட செயலாளர். வீரகுமார் பொருளாளர். ராஜ்குமார் செய்தி தொடர்பாளர். செந்தில்குமார் சி இளஞ்சுடர் மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். மடத்துக்குளம் சதீஷ்குமார் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். உடுமலைப்பேட்டை ஜல்லிப்பட்டி முருகன் மீண்டும் அவர் மண்டல துணை செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். பொருளாளராக விடுதலைமணி, செய்தி தொடர்பாளராக கார்த்திகேயன், ரவிக்குமார், இரா முத்துசாமி, இமானுவேல், இப்ராஹிம் அலி ஆகியோர் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். அவிநாசியில் பழசண்முகம் அவர்களுக்கு பதிலாக சத்தியமூர்த்தி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். பழசண்முகம் அவர்களுக்கு வேறு பொறுப்பு பின்னர் அறிவிக்கப்படும். பல்லடம் ரங்கசாமி, பொருளாளர் சுதாகரன், செய்தி தொடர்பாளர் மு அருண் பாரதி ராஜா. மற்ற பொறுப்புகள் பின்னர். குன்னூர் ஆவண்ணா சுதாகரன், உதகை மோகன்குமார். குன்னூருக்கு மற்ற பொறுப்புகள் பின்னர். உதகையில மோகன்குமார் செயலாளர். முகமது பிலால் கட்டாரி பொருளாளர். வினோத்குமார் செய்தி தொடர்பாளர். ஒரே ஒரு துணை செயலாளர் மு தம்பி இஸ்மாயில். கூடலூர் துரை புவனேஸ்வரன் மாவட்ட செயலாளர். கோவை கிணத்துக்கடவு ஸ்டீஃபன் சுந்தர் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். சூலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வே ஐயனார் மாவட்ட செயலாளர். விடுதலை ரவி மாவட்ட பொருளாளர். கதிரேசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர். ஆவண்ணா ஜெகதீஷ், கனகராஜ் 2 பேர் மட்டும் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகின்றனர். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். கோவை தெற்கு கோவை குமணனுக்கு பதிலாக கோவை குரு நீடிப்பார். கோவை வடக்கு சம்பத். மற்ற பொறுப்புகள் பின்னர். தொண்டாமுத்தூர் முகமது அலி மாவட்ட செயலாளர். விஜயகுமார் மாவட்ட பொருளாளர். இரா ராஜ்குமார் செய்தி தொடர்பாளர். சுப்பிரமணியம், தேவராஜ், முகமது சபீக், கிருஷ்ணவேணி ஆகியோர் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். சிங்காநல்லூர் விடுதலை அன்பன் மாவட்ட செயலாளர். கோட்டை சேது மாவட்ட பொருளாளர். சிங்கை கண்ணன் செய்தி தொடர்பாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். மேட்டுப்பாளையம் தொல்குடி மைந்தன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். கவுண்டம்பாளையம் சமத்துவன் செயலாளர். ராமதாஸ் பொருளாளர். மு கனிவண்ணன் செய்தி தொடர்பாளர். ஏசுதாஸ், மு தம்பி வினோத், சி ராகவன் மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். பொள்ளாச்சி வழக்குரைஞர் அசோக்குமார் அவர்களுக்கு பதிலாக நாவண்ணா ரவிச்சந்திரன். மற்ற பொறுப்புகள் பின்னர். வால்பாறை அப்பன்குமார் மாவட்ட செயலாளர். வீரமணி மாவட்ட பொருளாளர். துரைவளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர். கண்ணையன், சிறுத்தை பாலு, சாதிக், பரமேஸ்வரி ஆகியோர் மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். கரூர்ல குளித்தலை சக்திவேல். கிருஷ்ணராயபுரம் மரு அவினாசி மாவட்ட செயலாளர். வீர பேரறிவாளர் மாவட்ட பொருளாளர். பொன் வன்னியரசு மாவட்ட செய்தி தொடர்பாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். அரவக்குறிச்சி ஆலிம் ரிபாயுதீன் ஹசனி மாவட்ட செயலாளர். ஜெகதீசன் மாவட்ட பொருளாளர். சுரேந்தர் செய்தி தொடர்பாளர். ராஜா முகமது மாவட்ட துணை செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். கரூர் இளங்கோ நீடிப்பார். வழக்கறிஞர் புகழேந்தி வேறு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார். மற்ற பொறுப்புகள் பின்னர். மணச்சநல்லூர் ஏகலைவன் சீனிவாசன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அன்பு செல்வனுக்கு பதிலாக அன்புச்செல்வனுக்கு வேறு பொறுப்பு காத்திருக்கிறது. லால்குடி மரியக்கமல் மாவட்ட செயலாளர். விடுதலை இன்பன் பொருளாளர். விஜயகுமார் செய்தி தொடர்பாளர். ரவீந்திரன், ரமேஷ் என்கிற இனியவன், சத்தியமூர்த்தி, சுதா பெரியசாமி ஆகியோர் மாவட்ட துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். மணப்பாறை சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு. மற்ற பொறுப்புகள் பின்னர். திருவரங்கம் சதீஷ் மாவட்ட செயலாளர். அஷ்ரப் அலி
பொருளாளர், கௌரி சங்கர் செய்தி தொடர்பாளர், தி மதிவாணன், மா சேகர், கா விஜயகுமார், சு அயிலைமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர்கள், பே வினோத்குமார் நிர்வாகக் குழு உறுப்பினர். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருவெரும்பூர் மு திலீபன் ரமேஷ் மாவட்ட செயலாளர், ரா முத்து பொருளாளர், த ரவிக்குமார் செய்தி தொடர்பாளர், பொன் இளங்கோ, இ ராஜ்குமார், சிறுத்தை குணா, மு பீர் முகமது மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். முஸ்லிம் மா கலைச்செல்வன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். துறையூர் துரைசங்கர் மாவட்ட செயலாளர், கமலகுமார் பொருளாளர், சீனி சிவகுமார் செய்தி தொடர்பாளர், பா மதிவாணன், மீசைக்குமார், சோ ரஞ்சித், ஐயா ஊமைதுரை, ஜெயா ஊமைதுரை இவர்கள் 4 மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருச்சி மேற்கு லூ புல்லட் லாரன்ஸ் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருச்சி கிழக்கு வரதன் என்கிற கனியமுதன் செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். மயிலாடுதுறை சிவ மோகன்குமார் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். பூம்புகார் இரா அன்பரசன் மாவட்ட செயலாளர், இரா காமராஜ் பொருளாளர், அமிர்தராஜ் செய்தி தொடர்பாளர், சி மதியழகன், கா அன்பழகன், யோ ஸ்டாலின் யோவான், சிறுத்தை சந்தியா 4 மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். சீர்காழி தாமு இனியவன், கீழ்வேலூர் நாக அருட்செல்வம் இங்கெல்லாம் மற்ற பொறுப்புகள் பின்னர். நாகப்பட்டினம் கு சக்திவேல் மாவட்ட செயலாளர், நாகை சாதிக் பொருளாளர், ஆ கண்ணையன் செய்தி தொடர்பாளர், முரசொலி செல்வம், அரவிந்த் வளவன், இரா ராஜேஸ்வரி, சு ரவிச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். வேதாரண்யம் சுமா செல்வராஜ் மற்ற பொறுப்புகள் பின்னர். திருத்துறைப்பூண்டி ஆ வெற்றி மற்ற பொறுப்புகள் பின்னர். மன்னார்குடி மன்னை ரமணி மாவட்ட செயலாளர், தாக்கா ஆதவன் மாவட்ட பொருளாளர், இரா செங்குட்டுவன் செய்தி தொடர்பாளர், நெடுவை ஆ சுரேஷ், பே புதியவன், எழில் அறிவுக்கொடி, இரா மகேஷ் மாவட்ட துணை செயலாளர்கள். மாவண்ணா ஜெயக்குமார், சைமன் சத்யராஜ் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள். நன்னிலம் உலகநாதன் என்கிற உலக முதல்வர் தமிழ் ஓவியா விடுவிக்கப்படுகிறார், அவருக்கு வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருவாரூர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்ற பொறுப்புகள் பின்னர். ஒரத்தநாடு ஜெயசங்கர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அரங்க குரு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். ஒரத்தநாடு ஜெயசங்கர் அவர்களுக்கு மாநில பொறுப்பு அறிவிக்கப்படும். பாபநாசம் சா தமிழன் என்கிற ஜான் பீட்டர் விடுவிக்கப்படுகிறார், அவருக்கு பதிலாக மு நதியா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். தமிழன் என்கிற ஜான் பீட்டர் வேறு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார். திருவையாறு விடுதலை வேந்தன் செயலாளர், மு கதிரவன் பொருளாளர், வழக்குரைஞர் துரை அன்பரசு செய்தி தொடர்பாளர், இளங்கோ மாசிலாமணி, கோதண்டபாணி, துறை பிரபு, ரே முருகதாஸ் இந்த 4 மாவட்ட துணை செயலாளர்கள். நா தென்னவன், பி துரைராஜ் இருவரும் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். பேராவூரணி கா பா அரவிந்தகுமார் மற்ற பொறுப்புகள் பின்னர். பட்டுக்கோட்டை நாவண்ணா சக்கரவர்த்தி பொருளாளராக மு ராஜன், செய்தி தொடர்பாளராக மா ராஜலிங்கம், துணை செயலாளர்களாக ஆ வெற்றி செல்வன், பொன்னை நாகேந்திரன், பா மதி, ந மகேந்திரன். நிர்வாகக் குழு உறுப்பினர்களாக பழ செந்தில்குமார், நாவண்ணா மகேந்திரன். 2 மகேந்திரன், அதனால தான் பிரித்து சொல்கிறேன். ஒருத்தர் ந நடேசன் மகேந்திரன், இன்னொருவர் நாவண்ணா மகேந்திரன். இவர் துணை செயலாளர், அவர் நிர்வாக குழு உறுப்பினர். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். கும்பகோணம் முல்லை வளவன் சாக்கோ ராஜ்குமார் இருவரும் விடுவிக்கப்பெற்று அரசு முதல்வன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இந்த இருவருக்கும் வேறு பொறுப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும். திருவிடைமருதூர் ஆ பன்னீர்செல்வம் செயலாளர், கா செல்வம் பொருளாளர், பாலகுரு செய்தி தொடர்பாளர், சா பரிதிவளவன், கா மாரிமுத்து, முனைவர் சந்திரசேகரன், முகமது முஸ்தபா மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். தஞ்சாவூர் நா இடிமுரசு இலக்கணன் மற்ற பொறுப்புகள் பின்னர். கந்தர்வக்கோட்டை இளமதி அசோகனுக்கு பதிலாக செந்தமிழ் வளவன் மற்ற பொறுப்புகள் பின்னர். புதுக்கோட்டை சுசிலா கணேசன் செயலாளர், மு கண்ணையன் பொருளாளர், துரை சிவகுருநாதன் செய்தி தொடர்பாளர், சந்திரபாண்டியன், சிவராஜா, ஷாஜகான், பா சிவசங்கர் 4 மாவட்ட துணை செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருமயம் வழக்குரைஞர் சி திலீபன் ராஜா, வழக்குரைஞர் வெள்ளை நெஞ்சன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், அவருக்கு வேறு பொறுப்பு மாநில அளவில் நியமிக்கப்படும். விராலிமலை நா சரஸ்வதி நடராஜன் மாவட்ட செயலாளர், ஐயா நடராஜன் பொருளாளர், ச பூமிநாதன் செய்தி தொடர்பாளர், இரா செல்லையா, ஆசு வளவன் ராஜா, கா இப்ராம் ஷா,
புவனேஸ்வரி குமார் இந்த நால்வரும் மாவட்ட துணைச் செயலாளர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். அறந்தாங்கி இரா ராமநாதனுக்கு பதிலாக தமிழ் தேசியன் நியமிக்கப்படுகிறார். ராமநாதனுக்கு விரைவில் பொறுப்பு அறிவிக்கப்படும். மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும். ஆலங்குடியில் அம்பேத் வளவன் மாவட்ட செயலாளர், இரா திருமாறன் மாவட்ட பொருளாளர், விஜயபாஸ்கரன் செய்தி தொடர்பாளர், சுப குணசேகரன், தமிழ்வாணன், ஜெய்சங்கர், முத்தையா நால்வரும் துணை செயலாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். பிரபாகரன், பிரகதீஸ்வரன் இவர்கள் இருவரும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர். நிலக்கோட்டை தமிழரசன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். ஆத்தூர் ஆவண்ணா தண்டபாணி செயலாளர், அரசு என்கிற தெய்வேந்திரன் பொருளாளர், சந்திரன் செய்தி தொடர்பாளர், இரா கருணை பிரகாசம், தமிழ்ச்செல்வன் என்கிற செல்வராஜ், பாண்டி, அன்ன பவானி நால்வரும் மாவட்ட துணை செயலாளர்கள். பிரபாகரன், செல்லப்பா நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஒட்டன்சத்திரம் திருவளவன் என்கிற கணபதி. மற்ற பொறுப்புகள் பின்னர். பழனி போர்க்குடி ஏந்தி மாவட்ட செயலாளர், துரை முத்தரசு பொருளாளர், பாவேந்தன் செய்தி தொடர்பாளர், வாஞ்சிநாதன், ஆண்டி, செல்வி, அப்துல் கலாம் ஆசாத் இவர்கள் நால்வரும் மாவட்ட துணை செயலாளர்கள். வடிவேல் என்கிற தமிழ் நிலவன், அக்கீம் சேத் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். நத்தம் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். வேடச்செந்தூர் வெற்றி செல்வன் செயலாளர், ஆவண்ணா ராமகிருஷ்ணன் பொருளாளர், மாதவராஜா செய்தி தொடர்பாளர், வீரவளவன், முத்து கணேசன், ஆறுமுகம் என்கிற திருமாமணி, நாசர் மொய்தீன் ஆகிய நால்வரும் மாவட்ட துணை செயலாளர்கள். செல்வராஜ் என்கிற ஆதித்யன், அனல் அருள்முருகன் ஆகிய இருவரும் நிர்வாக குழு உறுப்பினர்கள். மற்ற பொறுப்புகள் பின்னர். திண்டுக்கல் மைதீன் பாவா மற்ற பொறுப்புகள் பின்னர். பெரியகுளம் ரஃபீக் முகமது பதிலாக சுசி தமிழ்பாண்டியன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். ஆண்டிப்பட்டி குழந்தை ராசு மாவட்ட செயலாளர், சிறுத்தை குட்டி முருகன் மாவட்ட பொருளாளர், ஆபிரகாம் செய்தி தொடர்பாளர், தங்கவேல் என்கிற செம்மொழியன், மருதலிங்கம், நீலாவதி, நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள். பூங்குடி, காமாட்சி என்கிற கதிர்வளவன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். போடி மதன் மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் பின்னர். கம்பம் அயூப் கான் மாவட்ட செயலாளர், ஆரோக்கியசாமி பொருளாளர், பெர்க்மன்சி செய்தி தொடர்பாளர், காவண்ணா முருகேசன், அண்ணாதுரை என்கிற முத்துக்குமார், கவிதா, செல்வம் நால்வரும் மாவட்ட துணை செயலாளர்கள். பச்சையப்பன், மோகன் இருவரும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். காரைக்குடி இளைய கௌதம் என பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவர் மாநில அளவில் பொறுப்பு நியமிக்கப்படும். அவருக்கு மாநில அளவில் பொறுப்பு நியமிக்கப்படும். அவருக்கு பதிலாக தேன்மொழி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். மற்ற பொறுப்புகள் பின்னர். திருப்பத்தூர் ராமச்சந்திரன் மற்ற பொறுப்புகள் பின்னர். மானாமதுரை வழக்கறிஞர் பாலையா மற்ற பொறுப்புகள் பின்னர். சிவகங்கை வெற்றி விஜயன் மற்ற பொறுப்புகள் பின்னர். மதுரை கிழக்கு அரச முத்துப்பாண்டியன் மற்ற பொறுப்புகள் பின்னர். மேலூர் அம்பேத்கர் பொருளாளர், ஐயாவு, பூமிராஜன் செய்தி தொடர்பாளர், பொன்னுப்பாண்டி, சீராளன், அழகுராஜா, பழனிவேல் மாவட்ட துணை செயலாளர்கள். கார்மேகம், பர்ஜானா ஃபாத்திமா மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். சோழவந்தான் முரளி என்கிற தமிழாளன் ஊர்சேரி சிந்தனை வளவன பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு வேறு பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும். முரளி என்கிற தமிழாளன். உசிலம்பட்டிக்கு பழனிசாமி மாவட்ட செயலாளர், மூக்கையா பொருளாளர், கருப்புசாமி என்கிற கருப்பு செய்தி தொடர்பாளர், சுந்தரமூர்த்தி, விருமாண்டி, மணி, முனியம்மாள் என்கிற மலர் நால்வரும் மாவட்ட துணை செயலாளர்கள். இரா செல்வராஜ், மன்னை சின்னப்பாண்டி இருவரும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். திருப்பரங்குன்றம் இரா காளிமுத்துக்கு பதிலாக பனையூர் சேகர் மற்ற பொறுப்புகள் பின்னர். திருமங்கலம் மண்டல துணை செயலாளராக இருந்த செருவலிங்கம் என்கிற கலைச்செல்வன் இப்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார். நேரு என்கிற அகிலன் மாவட்ட பொருளாளர், பழக்கடை சுப்பிரமணியன் மாவட்ட செய்தி தொடர்பாளர். கொக்குளம் முத்தையா, முத்துக்குமார், நாவண்ணா மாரியப்பன், தனபாண்டியன் மாவட்ட துணை செயலாளர்கள். ஒய்யாண்டி பூபாண்டியன், பூம்பாண்டியன், சுப்பிரமணியன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள். கொண்டம்மாள் மாவட்ட செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கம். கோகுல கிருஷ்ணன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர்.
மதுரை மையம் வழக்குரைஞர் ரவிக்குமார். மதுரை மற்ற பொறுப்புகள் பின்னர். மதுரை மேற்கு மரியத்தங்கம் மாவட்ட செயலாளர், ஜே எட்வின் செல்லையா மாவட்ட பொருளாளர், மா நெல்சன் செய்தி தொடர்பாளர், பறவை மாரியப்பன், இரா அழகுமணி, மா ரத்தினம் அம்மாள், ஆ ராஜா மாவட்ட துணை செயலாளர்கள், தா பூர்ணச்சந்திரன், மோ பிரபு மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், விஜயலட்சுமி மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம், மாவண்ணா கண்ணன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர், மதுரை வடக்கு தீபம் என்கிற சுடர்மொழி, மதுரை தெற்கு மலைச்சாமி என்கிற மணியரசு மாவட்ட செயலாளர், பாஸ்கர் என்கிற பகலவன் மாவட்ட பொருளாளர், கா பாஸ்கர் என்கிற பகலவன் மாவட்ட பொருளாளர், இரா கணேசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர், பி செல்வ அரசு, சோ பூமிநாதன், சா முனீஸ்வரி, சீனி அப்துல் ரகுமான் ஆகிய 4 மாவட்ட துணை செயலாளர்கள், போ ராமச்சந்திரன், சு ரமேஷ் 2 மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்ற பொறுப்புகள் பின்னர், திருச்சுழி சா இனியவன் மற்ற பொறுப்புகள் பின்னர், அருப்புக்கோட்டை சாத்தூர் சந்திரன் மற்ற பொறுப்புகள் பின்னர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இரா ராஜா ஜே பிரியதர்ஷினிக்கு பதிலாக இரா ராஜா பிரியதர்ஷினிக்கு வேறு பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும் மற்ற பொறுப்புகள் பின்னர், ராஜபாளையம் சு சரவணன் மற்ற பொறுப்புகள் பின்னர், சாத்தூர் ஞானகுரு மற்ற பொறுப்புகள் பின்னர், விருதுநகர் செந்தில் கனி மற்ற பொறுப்புகள் பின்னர், சிவகாசி கோ செல்வின் ஜேசுதாஸ் மற்ற பொறுப்புகள் பின்னர், ராமநாதபுரம் அற்புதகுமாருக்கு பதிலாக முத்து அம்பா மற்ற பொறுப்புகள் பின்னர், அற்புதகுமாருக்கு விரைவில் வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும், திருவாடானை சத்தியராசு வளவன் மற்ற பொறுப்புகள் பின்னர், பரமக்குடி இரா பிரபாகரன் விடுவிக்கப்பெற்று கருப்புசாமி நியமிக்கப்படுகிறார், பிரபாகரன் அவர்களுக்கு விரைவில் பொறுப்பு அறிவிக்கப்படும், முதுகளத்தூர் பா யோசேப்பு மற்ற பொறுப்புகள் பின்னர், திருச்செந்தூர் இரா டிலைட்டா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செழியன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார், டிலைட்டா அவர்களுக்கு வேறு பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும் மற்ற பொறுப்புகள் பின்னர், திருவைகுண்டம் திருமா சுரேந்தர் மற்ற பொறுப்புகள் பின்னர், தூத்துக்குடி ஆட்டோ மா கணேஷ் அவர்களுக்கு பதிலாக விமல் வங்காளியார் நியமிக்கப்படுகிறார், ஆட்டோ மா கணேஷுக்கு விரைவில் பொறுப்பு அறிவிக்கப்படும் பின்னர் மற்ற பொறுப்புகள், ஒட்டப்பிடாரம் வழக்கறிஞர் ஆ சார்லஸ் மற்ற பொறுப்புகள் பின்னர், கோவில்பட்டி கா முருகன் மற்ற பொறுப்புகள் பின்னர், விளாத்திக்குளம் சடையாண்டி மற்ற பொறுப்புகள் பின்னர், ஆலங்குளம் சா வசந்தகுமார் மற்ற பொறுப்புகள் பின்னர், தென்காசி எட்டப்பன் என்கிற வெற்றிமாறன் செயலாளர், மா சந்திரன் பொருளாளர், சுரண்டை மணி செய்தி தொடர்பாளர், மு ரீகன்குமார், கமல் துரையரசு 2 பேர் இப்போது துணை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் பின்னர் நியமிக்கப்படுவார்கள், துர்கா தேவி மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம், ரிச்சர்ட் டோபாஸ் வழக்குரைஞர், அவர் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார், கடையநல்லூர் ஜான் தாமஸ் வேறு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார், பண்பொழி செல்வம் நீடிக்கிறார் மற்ற பொறுப்புகள் பின்னர், வாசுதேவன் அல்லூர் ஆ லிங்கவளவன் மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டு விட்டார், ஆகவே அவருக்கு பதிலாக அந்த பொறுப்பில் சுரேஷ் தமிழர் பொறுப்பேற்கிறார் மற்ற பொறுப்புகள் பின்னர் அறிவிக்கப்படும், சங்கரன் கோவில் இரா முத்துராஜ் செயலாளர், ஜெரால்டு வளவன் பொருளாளர், மா குட்டி வளவன் செய்தி தொடர்பாளர் மற்ற பொறுப்புகள் பின்னர், ராதாபுரம் பா அருட்செல்வன் மற்ற பொறுப்புகள் பின்னர், நாங்குநேரி ஈழவளவன் மற்ற பொறுப்புகள் பின்னர், நெல்லை MC சேகர் மற்ற பொறுப்புகள் பின்னர், பாளையங்கோட்டை முத்துவளவனுக்கு பதிலாக வழக்குரைஞர் வே தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்படுகிறார், முத்துவளவனுக்கு விரைவில் வேறு பொறுப்பு அறிவிக்கப்படும், அம்பாசமுத்திரம் பே பாஸ்கர் மற்ற பொறுப்புகள் பின்னர், பத்மநாபபுரம் சா மேசியா மற்ற பொறுப்புகள் பின்னர், குளச்சல் மு சுபாஷ் மற்ற பொறுப்புகள் பின்னர், கிள்ளியூர் வழக்குரைஞர் ஷிபு மற்ற பொறுப்புகள் பின்னர், விளவங்கோடு சே தேவகி மற்ற பொறுப்புகள் பின்னர், கன்னியாகுமரி கோபி என்கிற பேரறிவாளன் மற்ற பொறுப்புகள் பின்னர், நாகர்கோவில் மு ஷேக் முகமது அல்காலி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், அவருக்கு வேறு பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும். 234 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கலாம், தோழர்கள் பொறுத்துவிட வேண்டுகிறேன். எல்லோரும் என் உயிரான சிறுத்தைகளே, அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்பதை விட முயற்சி. அதற்காக நான் கண் விழித்து பல வழிகளுக்கு இடையில் இந்த பெரும் பொறுப்பை நான் மேற்கொண்டு செய்திருக்கிறேன். இதில்
உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்தால் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பு என்று என் வருத்தத்தை பதிவு செய்து புதிதாக பொறுப்பேற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். மற்ற பொறுப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.